விஜய் இம்பாக்ட்லாம் இல்லைன்றீங்களா? விஜய் இம்பாக்ட்ன்றதுல நார்மலான ஒரு ஓட்டிங்கில் தான் போயிருக்கு, இன்க்ரீஸில் தான் போயிருக்கு. மக்கள் திரண்டு வந்து ஓட்டு போட்டாங்க விஜய் வந்ததுனால, அது ஒரு மித், அது ஹைப். அது he requires at least 90,000 votes. ஆனால் சார், இந்த எஸ்ஐஆருக்கு அப்புறம் 3 கார்னர் ஃபைட் இவ்வளோ டஃப்பாக இருக்கும்போது நீங்கள் 60,000 65,000 ஓட்டு இருந்தாலே இந்த முறை வின் பண்ணிடலாங்கும் போது நீங்கள் சொல்கிற நம்பர் ஆல்மோஸ்ட் நெருக்கி வெற்றி கோட்டை தொடர மாதிரில இருக்கு. இல்லை மெஜாரிட்டி அது 200 தாவேகா வேட்பாளர்கள், அவங்க 40 தாண்டினாலே பெரிய விஷயம். இந்த எலெக்ஷன் விஜய் எலெக்ஷன் கிடையாது சார். ஜோன் வைஸ் பிரிஞ்சிருக்கா இந்த முறை ஓட்டிங் பேட்டர்ன்? இல்லை, ஜோன் வைஸ் பிரிஞ்சிருக்கேன்னா பண டிஸ்ட்ரிபியூஷன் தான் காரணம். அதுக்கு வேற ஒன்று. தாவேகாவுடைய சப்போர்ட்டர்ஸ் வந்து ஓக்கலாக இருக்காங்க. ஓக்கல்னால் வந்து வெளிப்படையாக தெரிகிறாங்க. ஆனால் அவங்க வந்து ஒரு மைனாரிட்டியாக இருக்காங்களா மெஜாரிட்டியாக இருக்காங்களா தெரியாது. ஏன்னா அதுக்கு பின்னாடி சத்தம் போடாத வேற ஒரு பெரிய கும்பல் பின்னாடி இருக்குது. இப்போது மாற்றம் வேண்டும்னு வந்திருக்கார் விஜய். அவர் வந்து திமுக கடைசி நாளில் அவர் கொடுத்த பஞ்சு அதிமுகவுக்கு எதிராக பயங்கரமான பஞ்சு கொடுத்தார் எடப்பாடிக்கு எதிராக. இந்த சேலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த தொகுதியில் மட்டுமே போய் பதுங்கிக்காம தமிழ்நாட்டில் வேற ஏதாவது ஒரு தொகுதியில் நின்று உங்களால் ஜெயிச்சு காட்ட முடியுமா? அப்போது மாற்றம் வேணும்னு சொல்கிற இளைஞர்களோ பெண்களோ யாராக வேணா இருக்கட்டும், அவங்க திமுகவை விட்டால் இதுவரையும் அதிமுகவுக்கு மாற்றம் வேணும்னு போட்டவங்க அடுத்த மாற்றம் வந்து நேர விஜய்க்கு தான் போவாங்க. ஆக்சுவலாக அப்போ அதிமுகவை தான் டேமேஜ் பண்ணார். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் டாக்டர் ஐசரி கணேஷ் வழங்கும் தனுஷ் நடிப்பில் கர இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ரெட் நூல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ரெவல்யூஷன் 2026 இது ஒரு தேர்தலுக்கான ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. ஸோ இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பில் பேச போகிறோம் அப்படின்னா, வரலாறு காணாத வாக்கு சதவீதம் வெற்றி யாருக்கு அப்படிங்கிற பொருளில் தான் இந்த விவாத மேடையை வந்து நம்ம கட்டமைச்சிருக்கோம். இந்த விவாத மேடையில் நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் சார் நம்மோடு இணைந்திருக்கார். நான் திரு பிரியன் சார் அவர்கள்ட்டே தொடங்கணும்னு நினைக்கிறேன். பர்சன்டேஜாக பார்க்கும்போது 85% அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய நம்பராக தெரியுது. ஆனால் அப்சல்யூட் நம்பராக பார்க்கும்போது கடந்த முறை விட ஒரு 25 லட்சம் வாக்குகள் தான் இந்த முறை கூடுதலாக இருக்குது அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. இந்த 25 லட்சம்ங்கிறது ஒரு பெரிய நம்பர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை சொல்கிறாங்க. முதல்ல இந்த வாக்கு சதவீதத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி அட் த அவுட் செட்டுன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அட் த அவுட் செட் பார்க்கும்போது ஏதோ ஒரு மக்களே திரண்டு வந்து ஏதோ ஓட்டு போட்டாங்கன்ற மாதிரியான ஒரு இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணாங்க. அது 85% அப்படின்னு வந்து 84, 85 அப்புறம் 85% வந்து வச்சுக்கோங்களேன். ஆனால் அது when you look into டீட்டெயிலாக அதை பார்த்தீங்கன்னா வந்து அது அந்த மாதிரி ஒரு பெரிய அளவுலாம் திரண்டு வரல. அது நார்மலாக வந்து கடந்த 4 எலெக்ஷன்ஸில் பார்க்கும்போது இயல்பான ஒரு ஏற்றமாக தான் இருந்திருக்கு. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஏற்றம்ன்றது பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா குறைஞ்சி போயிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஒரு டீட்டெயிலாக பார்க்கும்போது ஆரம்பரை பார்க்கும்போது தெரிஞ்சுது. மீடியாக்கள் வந்து ஒரு பரபரப்புக்காக அப்படியே திரண்டு வந்து ஓட்டு போட்டாங்க, ஏதோ ஒரு மாற்றத்துக்கான ஓட்டை போட்டாங்க, இல்லை ஒரு ஏதோ ஒரு காரணத்துக்காக ஓட்டு போட்டாங்கன்னு சொல்ல வந்தாங்க ஆக்சுவலாக. பட் அது இல்லை, ஆக்சுவலாக அது இல்லைன்றதான் உண்மை. 2011 எலெக்ஷன்ஸில் நீங்கள் இந்த விஷயத்தை பார்க்கணும். அன்றைக்கே நம்ம அதை பற்றி பேசணும். ஆக்சுவலாக வந்து ரொம்ப சிம்பிளாக இதை சொல்லணுன்னா வந்து விளக்கமாக இன்றைக்கி வந்திருக்கு பேப்பரில். போன எலெக்ஷனுக்கு இந்த எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 2021 எலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 6,29,00,000 பதிவான மொத்த ஓட்டுகள். அதில் வந்து பதிவான ஓட்டுகள் வந்து 4,62,00,000. அது வந்து 73% பதிவாச்சு. 6.22 இன்க்ரீஸ் அதுக்கு முந்தின எலெக்ஷனோட. இப்போ பார்த்திங்கன்னா வந்து 2026 பார்த்தீங்கன்னா 5,73,00,000 பதிவான ஓட்டு. மொத்த ஓட்டு பதிவான ஓட்டு வந்து 4,88,00,000. பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 85%. ஆனால் வந்து அது இன்க்ரீஸ் பார்த்திங்கன்னா 5.53. போன வாட்டி 6.22 இன்க்ரீஸ், இந்த வாட்டி 5.53. ஆனால் அப்சல்யூட் ஃபிகர்ஸில் வந்து 28 லட்சம் அதிகமாக இருக்கும். அந்த 28 லட்சம் வந்து ஏற்கனவே போன வாட்டி 28 லட்சம் தான். அப்புறம் கோவிட் பீரியட். விஜய் இம்பாக்ட்லாம் இல்லைன்றீங்களா? விஜய் இம்பாக்ட்ன்றதில் நார்மலான ஒரு ஓட்டிங்கில் தான் போயிருக்கு, இன்க்ரீஸில் தான் போயிருக்கு. விஜய் வந்து புதுசாக வந்திருக்கார். என்றைக்குமே 3ஆவது அணி வரும்போது ஒரு க்யூரியாசிட்டி எல்லாருக்குமே வரும், அது எவ்வளோ தூரம் வந்து ஓட்டு எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி. இந்த வாட்டி இந்த 3ஆவது அணியில் வித்தியாசம்னா ஒரு பாப்புலரான ஒரு ஆக்டராக இருக்கார் அவர். அதனால் இவர் கொஞ்சம் சைஸபிளாக இவருக்கு ஒரு ஆதரவு இருக்குது, பெரிய பெரிய கூட்டங்களை சேர்க்குறாரு. ஸோ அதிகமான ஓட்டுகள் வாங்குவார்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால அவர் பெரிய அளவில் வந்து அவருக்கு ஆதரவாக திரண்டு வந்து மக்கள் ஓட்டு போட்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரியான அவங்க ஆதரவாளர்கள்லாம் பேசுகிறத நம்ம பார்க்குறோம். அப்சல்யூட்டாக எக்ஸாக்டாக என்ன விஷயம் நடந்தது, ஏன்னா ஏற்றம்னு பார்க்கும்போது வாக்குப்பதிவில் பெரிய அளவுக்கு ஒன்றும் கிடையாது. போன வாட்டி கம்பேர் பண்ணும்போது இந்த வாட்டி குறைஞ்சிருக்குன்றதை பார்க்குறோம் நம்ம. அதனால் அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது இன்னும் ஒரு சின்ன உதாரணத்து மூலமாக கூட உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதாவது 5,73,00,000 வாக்காளர்களில் ஒரு 41% பேர் யாராக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 40 வயசுக்குள்ளே இருக்காங்க. 2,40,00,000 பேர் இருக்காங்க.
இந்த 2,40,00,000 பேர் அதில் நீங்கள் 41% பாருங்கள், அதில் 41% 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க எடுத்தீங்கன்னா ஒரு 1,98,00,000 பேர் வருவாங்க. அது 2 லட்சம்னே கூட நீங்கள் வச்சுக்கலாம். 2 லட்சத்தை நீங்கள் 234 கான்ஸ்டியூன்சிக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிங்கன்னா ஒரு கான்ஸ்டியூன்சியில் ஒரு 85,000 வாக்காளர் வருவாங்க. அப்போ ஒரு கான்ஸ்டியூன்சியில் 85,000 வாக்காளர்னா 85,000 பேர் 40 வயசு கீழே இருக்கிற எல்லாமே விஜய்க்கு ஓட்டு போட மாட்டான். அதில் பாதியே கொடுத்துறேன் அவருக்கு. அவருக்கு 42,000 ஓட்டே கொடுத்துறேன் அவருக்கு. அவர் 42,000 ஓட்டே வாங்கலாம். அவருக்கு எக்ஸஸ் இன்னொரு 10,000 40 வயசுக்கு மேலே போடுறவங்க 10,000 கொடுத்துறேன். 42 + 52 வரையும் கொடுத்துறேன் சார் அவருக்கு. அப்படியே அவர் வின் பண்ண முடியாது. அப்படியும் ஹீ கேனாட் வின். ஏன்னா ஒரு அசம்பிளி கான்ஸ்டியூன்சியில் வின் பண்ணுறதுக்கு ஹி ரிக்வயர்ஸ் அட்லீஸ்ட் 90,000 ஓட்ஸ். ஆனால் சார் இந்த எஸ்ஐஆருக்கு அப்புறம் 3 கார்னர் ஃபைட் இவ்வளோ டஃப்பாக இருக்கும்போது நீங்கள் 60,000 65,000 ஓட்டு இருந்தாலே இந்த முறை வின் பண்ணிடலாங்கும் போது நீங்கள் சொல்கிற நம்பர் ஆல்மோஸ்ட் நெருக்கி வெற்றி கோட்டை தொடர மாதிரில இருக்கு. இல்லை 2 லட்சம் 2 லட்சம் வரை ஒரு கான்ஸ்டியூன்சியில் இருக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு போஸ்ட் பாஸ்ட்னு சொல்கிறாங்கல்ல, அந்த ஃபஸ்ட்டு போஸ்ட் பாஸ்ட்டுக்கே நீங்கள் 90,000 தொட வேண்டியிருக்கும் கண்டிப்பாக. அதனால் இந்த 62,000 தொட்டாலும் இந்த 62,000 யாருக்குன்னா கூட நான் ஒரு ஓவராலாக வந்து ஜெனரஸான பெருந்தன்மையான கணக்கு. ஆனால் இந்த 62,000 வந்து எல்லா கேண்டிடேட்டும் வாங்குவானா? தாவேக்காலாம் வாங்க மாட்டான். அதில் முதல்ல ஒரு 10 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, இந்த மாதிரி ஆட்கள் ஒரு 60 தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. விஜய் வந்து வெற்றி கோட்டை கூட விஜய் தொடுவார். ஆனால் மெஜாரிட்டி அது 200 தாவேக்கா வேட்பாளர்கள் அவங்க 40 தாண்டினாலே பெரிய விஷயம். இது என்னோட கருத்து. இதில் டிஸ்பியூட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கலாம், அது அவங்க உரிமை. அது என்னுடைய கருத்து. தாவேக்கால இருக்கிற ஒரு 10 வேட்பாளர்கள் தவிர நான் சொன்ன மாதிரி 60 தொடரக்கூடியவங்க ஒருத்தர் வெற்றி கோட்டை தொடரலாம். மற்ற 200 வேட்பாளர்கள் கிட்டத்தட்ட 40,000க்கு மேலே அவங்க தாண்ட முடியாது என்பது என்னுடைய உறுதியான கருத்து. இதில் ஏதாவது சேஞ்ச் இருந்தால் எனக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. என்னுடைய கருத்து இது. 40,000க்கு மேலே தாண்ட முடியாது. அதனால் வந்து மக்கள் திரண்டு வந்து ஓட்டு போட்டாங்க விஜய் வந்ததுனால, அது ஒரு மித், அது ஹைப். அது ரெண்டாவது வந்து அவர் வின் பண்ணிடுவார், ஆட்சியை பிடிப்பார், மந்திரி சபை அமைப்பார், அதுவும் வந்து சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் என்னென்னா சைசபிள் ஓட் பர்சன்டேஜ் எடுப்பார். சைசபிள் அதை யாரும் டினை பண்ணவே இல்லை. 20% கண்டிப்பாக தொடுவார். அது தொடர்றது என்னன்னா அவருக்கு அடுத்த எலெக்ஷன் அட்வான்டேஜாக இருக்கும். அவர் தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கும் எதிர்கால அரசியலை கட்டமைக்கிறதுக்கும் அவருக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். இந்த எலெக்ஷன் விஜய் எலெக்ஷன் கிடையாது சார். அவர் ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. அந்த ஓட் பர்சன்டேஜ் காமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே பிரியன் சார், இப்போ இன்னொரு முக்கியமான புள்ளி என்ன அப்படின்னா, இந்த முறை வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரே மாதிரியான பேட்டர்ன்ல வாக்களிக்கல மக்கள். இப்போ சென்னை மண்டலத்தில் ஒரு மாதிரி, தென் மண்டலத்தில் ஒரு மாதிரி, மேற்கு மண்டலத்தில் கணிசமான வாக்கு சதம், கரூர்லாம் 92% போற அளவுக்கு இருக்கு. குமராபாளையத்துல 92% போற அளவுக்கு வாக்குப்பதிவாயிருக்கு. ஜோன் வைஸ் இந்த முறை வந்து ஓட்டிங் பேட்டர்ன் மாறி இருக்கு அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. அதிலும் குறிப்பா மேற்கு மண்டலத்திலையும் சரி, நார்த் ஜோன்லையும் சரி, பெண்கள், அதுக்கப்புறம் சோசியல் செக்ஷன்ஸ்ல விஜய்க்கு செல்வாக்கு இருக்குன்ற ஒரு பார்வையும் வைக்கிறாங்க. நீங்க இந்த பேட்டர்ன் எப்படி பாக்குறீங்க சார்? ஜோன் வைஸ் பிரிஞ்சிருக்கா இந்த முறை ஓட்டிங் பேட்டர்ன்? இல்லை, ஜோன் வைஸ் பிரிஞ்சிருக்கான்னா பண டிஸ்ட்ரிபியூஷன் தான் காரணம். அதுக்கு வேற ஒன்றும் இல்லை. இந்த பண டிஸ்ட்ரிபியூஷன் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே வந்து ஓட்டிங் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அது போட்டி கடுமையாக இருக்கிற இடத்துல அப்படின்னு பார்க்கலையா? கொங்கு மண்டலத்தில் கடுமையான பண டிஸ்ட்ரிபியூஷன் நடந்திருக்கு. அங்கே ஓட்டிங் பேட்டர்ன் போன எலெக்ஷன்ஸ்லேயே கரூரில் தான் அதிகமான வாக்குப்பதிவு நடந்தது. அதுக்கு முந்தின எலெக்ஷனில் தருமபுரியில் தான் அதிகமான வாக்குப்பதிவு நடந்தது. அதனால் அந்த கொங்கு மண்டலம் எப்போதையும் அதிகமாக ஓட்டு போடுது. சவுத்தில் கொஞ்சம் 65%, 67%. இது எஸ்ஏஆருக்கு முன்னாடி சொல்கிறேன். அப்படி தான் அங்கே போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம. ஆனால் இந்த எலெக்ஷன்ஸில் வந்து வித்தியாசம் என்னென்னா வந்து மாநகராட்சிகள், நகராட்சிகள், பேரூராட்சிகளில் வந்து தாவேக்காவுடைய சப்போர்ட்டர்ஸ் வந்து ஓக்கலாக இருக்காங்க. ஓக்கல்னால் வந்து வெளிப்படையாக தெரிகிறாங்க. நான் இந்த ஆள் தான் ட்ரெஸ் மூலமாக காமிக்கிறாங்க, குரல் மூலமாக காமிக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து ஒரு மைனாரிட்டியாக இருக்காங்களா, மெஜாரிட்டியாக இருக்காங்களா தெரியாது. ஏன்னா அதுக்கு பின்னாடி சத்தம் போடாத வேற ஒரு பெரிய கும்பல் பின்னாடி இருக்குது. அது யாருக்கு ஓட்டு போட்டுதுன்னு தெரியாது. ஒரு கும்பல் ஓட்டு போட்டுட்டு வந்து நான் இதுக்கு தான் ஓட்டு போட்டேன், சோஷியல் மீடியாவில் ரீல்ஸ் போடுறது எல்லாம் இருக்குது. அது வந்து 10%, 15% வச்சுருந்தா கூட பின்னாடி இருக்கிற 85% யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு தெரியாது. அவங்க சைலண்ட்டாக இருக்காங்க. பாக்கி சொன்ன ஒரு பாயிண்ட் கரெக்டு. அலை எதுவும் கிடையாது இந்த எலெக்ஷன்ஸில். அதிருப்தி இருக்கான திமுக மேலே அதிருப்தி இருக்குது. ஆனால் திமுக நம்புறது யாருன்னா பயனாளிகளை நம்புறாங்க. அவங்களால பெனிஃபிட் ஆன பயனாளிகள் ஓட்டு போடுவாங்க நம்புறாங்க. ஆதரவு அலை தான் சார். பட் அது பெரிய அலையாக எழும்பல. ஓகே, அது வந்து எதிர்ப்பு அலையும் பெருசா இல்லை, ஆதரவு அலையும் பெருசா இல்லை. அவங்க எஸ்ஐஆர்ல ஒர்க் பண்ணுறாங்க, மைக்ரோ லெவலில் ஒர்க் பண்ணிருக்காங்க. அந்த யார் பெனிஃபிஷியரியோ அவங்க ஒர்க் பண்ணி அவங்கள நம்ம ஓட்டாக மாற்றணுன்றதில் ஒர்க் பண்ணுறாங்க. அதில் எவ்வளோ தூரம் சக்ஸஸ் ஆனாங்கன்னு தெரியல. சக்ஸஸ் ஆகியிருந்தாங்கன்னா வெற்றி திமுக நோக்கி போகும். அவங்க எவ்வளோ தூரம் சக்ஸஸ் ஆனாங்கன்னு தெரியாது. அது வந்து எலெக்ஷன்ஸ் தான் நமக்கு சொல்ல முடியும். இந்த எலெக்ஷன் இன்னொரு வகையில் வந்து 2014 பார்லிமெண்ட் எலெக்ஷனோட ஒப்பிடலாம். அதில் வந்து மூணாவது அணி வந்து பாஜக அணி வந்து 19% ஓட்டை பிரிச்சாங்க. 2 சீட்டும் வாங்கினாங்க. கிட்டத்தட்ட அது பார்லிமெண்ட் எலெக்ஷனாக இருந்தால் கூட அந்த மூணாவது அணி ஒரு எஃபெக்டிவாக ஒரு 19% வாங்கின விஷயம் இருக்குல்ல, அதோடு நம்ம விஜயை ஓரளவுக்கு ஒப்பிடலாம் அந்த அளவுக்கு. அப்போது அந்த எலெக்ஷன்ஸில் வந்து ஆளுங்கட்சிக்கு தான் சாதகமாக இருந்தது. 37 இடங்கள் யார் ஜெயலலிதா தான் வாங்கினாங்க.
ஸோ அதனால் இந்த மாதிரி ஓட்டுகள் பிரிக்கும் போது, மூணாவது இருந்து பிரிக்கும்போது எதிர்க்கட்சிகளுக்கு போகிற அந்த வாய்ப்பு இருக்குல்ல, அது உடையறதை நம்ம பார்க்குறோம் நம்ம. இன்னொன்று வந்து இங்கே வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா, விஜய் வந்து ஒரு செல்வாக்கு மிக்க நடிகர் இருக்கார். விஜயகாந்துடைய செல்வாக்கு மிக்க நடிகர். அவருக்கு ஆதரவும் அதிகமாக இருக்குது. நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற விஷயத்தை நம்ம வந்து கடந்து போக முடியாது. அந்த ஓட்டுகள் வந்த கூட்டம் மட்டும் ஓட்டு போட்டால் வின் பண்ண முடியாது. வராத கூட்டம் அவருக்கு எவ்வளோ ஓட்டு போட்டதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து இப்போது திமுக விட்டால் அதிமுக அப்படின்ற விஷயத்தில் தான் எல்லோரும் ஓட்டு போட்டு வந்தாங்க. திமுக வேண்டாம்னா அதிமுக போடுவாங்க. இப்போது மாற்றம் வேண்டும்னு வந்திருக்கார் விஜய். அவர் வந்து திமுக கடைசி நாளில் அவர் கொடுத்த பஞ்சு அதிமுகவுக்கு எதிராக பயங்கரமான பஞ்சு கொடுத்தார் எடப்பாடிக்கு எதிராக. அதன் மூலமாக அதிமுகவை நேரடியாக எதிர்க்கிற ஒரு இடத்துக்கு அவர் வந்தார் இந்த கடைசி நாள் பிரச்சாரத்தின் போது. அப்போது மாற்றம் வேணும்னு சொல்கிற இளைஞர்களோ பெண்களோ யாராக வேணா இருக்கட்டும், அவங்க திமுகவை விட்டால் இதுவரையும் அதிமுகவுக்கு மாற்றம் வேணும்னு போட்டவங்க அடுத்த மாற்றம் வந்து நேர விஜய்க்கு தான் போவாங்க ஆக்சுவலாக. அப்போது அதிமுக ரெண்டும் வேண்டாம். அப்போ அதிமுகவுக்கு போகிற ஓட்டுகள் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நிறைய இருக்குது. அப்போ அதிமுகவை தான் டேமேஜ் அதிமுகவை தான் டேமேஜ் பண்ணுறார். மாற்றம் வேண்டும்னு ஒருத்தர் நினைக்கிறான்னா இதுவரையும் அவனுக்கு ஒரு ஆல்டர்னேட்டாக இருந்த அதிமுகவுக்கு பதிலாக அங்கே தாவேகா வராங்க அவங்க. குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் டாக்டர் ஐசரி கே கணேஷ் வழங்கும் தனுஷ் நடிப்பில் கர இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.